மரக்கட்டைமா, மரக்கட்டை மரக்கட்டை வாங்கிட்டு போங்க. ஒரு மரக்கட்டை 10 ரூபாய் தான். அண்ணே, 10 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி. 20 ரூபாய்க்கு 3 கட்டை கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன். சரிம்மா, எடுத்துட்டு போங்க. இந்த மாதிரி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் குறைவான வருமானம் தான் அவனுக்கு கிடைச்சது. எவ்வளவு கம்மியா வருமானம் வந்தாலும் அவனோட மனைவி அந்த காசை வச்சு சந்தோஷமா இருப்பா. இன்னைக்கு வருமானம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. யாருமே மரக்கட்டைய வாங்க மாட்டேங்கிறாங்க. எப்படி நம்ம வாழ்க்கைய ஓட்டுறதுன்னு புரியவே இல்ல. எல்லாம் நல்லாவே நடக்குங்க. ஆனா விலைவாசியும் அதிகமாகுது இல்ல? அதுவும் சரிதான். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்மளோட நிலைமை கண்டிப்பா மாறும். இதுவும் நல்லதுதான். ஜெகனோட வருமானம் கம்மியானதுனால ஜெகனுக்கும் அவனோட மனைவிக்கும் ஆரோக்கியமான உணவு சாப்பிட முடியல. அதனால அவங்க 2 பேரோட உடல்நிலையும் ரொம்ப மோசமாவே இருந்தது. அதே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்க பலவீனமா இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஜெகன் காலையிலேயே காட்டுக்கு போயிட்டான். அவன் எப்பவும் போல மரங்களை வெட்ட ஆரம்பிச்சான். வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அவன் சீக்கிரமாவே களைச்சு போயிட்டான். அடேங்கப்பா, சூரியன் என்ன இப்படி வந்துட்டார் மேல? ரொம்ப சூடா இருக்கு. வயிற்றுக்குள்ளேயும் கடகட சத்தம் வருது. சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கு. ஜெகன் சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு இங்கேயும் அங்கேயும் பார்த்தான். அப்ப அவனோட கண்ணுக்கு ஒரு செடி தென்பட்டது. அந்த செடியில நிறைய டிராகன் ஃப்ரூட் இருந்தது. இந்த டிராகன் ஃப்ரூட் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் போல இருக்கே. இத நான் மார்க்கெட்ல பார்த்து இருக்கேன். ஆனா இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. இப்ப போய் நான் சாப்பிடுறேன் இத. ஜெகன் ஒரு டிராகன் ஃப்ரூட்டை எடுத்தான். அவன் அந்த டிராகன் ஃப்ரூட்டை தன்னோட கோடாரி வச்சு கட் பண்ணி அந்த டிராகன் ஃப்ரூட்டை அவன் சாப்பிட்டான். அவன் அந்த டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிட்ட உடனே அவனுக்குள்ள ஏதோ மாற்றம் உருவாச்சு. அவனோட உடம்பு ஏதோ ஒரு மாயம் போல ஆரோக்கியமா மாறிடுச்சு. அவனோட உடம்புல ஏதோ சக்தி வந்தது மாதிரி அவன் உணர்ந்தான். நான் எப்படி இவ்வளவு சின்ன பையனா மாறிட்டேன்? இவ்வளவு சக்தி எனக்கு எப்படி வந்துச்சு? இன்னைக்கு ஃபுல்லா என்னால வேலை செய்ய முடியும். இந்த டிராகன் ஃப்ரூட் பழம் ஒரு மந்திர பழமா இருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம். ஜெகன் உடனே அவன் வீட்டை நோக்கி ஓடுனான். அங்க மாயா சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தா. மாயா, என் கூட வா. ஆனா எங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? அட, என் கூட வாயேன். அவன் மாயாவை அந்த டிராகன் ஃப்ரூட் செடி கிட்ட கூட்டிக்கிட்டு போனான். இந்த பழம் மந்திர பழம். பாரு என்ன, என்னுடைய வயசு, என்னுடைய உடம்பு. நீங்க எப்படி இவ்வளவு இளமையா மாறுனீங்க? இந்த மந்திர செடியில இருக்கிற மந்திர பழம் சாப்பிட்டதுனாலதான். ஜெகன் அதுல இருந்து ஒரு டிராகன் ஃப்ரூட்டை எடுத்து அத மாயாவுக்கு கொடுத்தான். மாயா அந்த பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சதும் அவளோட முகமும் மாறிடுச்சு. அவளோட உருவமும் இளமையா மாறிடுச்சு. அவளோட பலவீனமான தோற்றம் மாறி அழகாவும் இளமையாவும் மாறிட்டா. அட கடவுளே! நான் சொன்னேன்ல, இதுதான் மந்திர டிராகன் ஃப்ரூட் செடி. ஆமா, கண்டிப்பா. பாத்தியா, நாம எப்படி இருந்தோம் இப்படி ஆயிட்டோம். ஆமா, இந்த பழம் நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு வரப்பிரசாதம். ஆமா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மந்திர டிராகன் ஃப்ரூட் செடியை பத்தி ராஜா கிட்ட போய் சொல்லணும்னு தோணுது. ஆமா ஆமா, கண்டிப்பா. இந்த மாயா டிராகன் ஃப்ரூட்டோட பலன் ஏழைகள் எல்லாருக்கும் கிடைக்கணும். நான் நாளைக்கே போய் அவரை பார்க்கறேன். ஜெகன் ஒரு டிராகன் ஃப்ரூட்டை பறிச்சுக்கிட்டான். அப்புறம் 2 பேரும் சந்தோஷமா அவங்க வீட்டை நோக்கி போனாங்க. 2 பேரும் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில ஜெகன் ராஜாவை பார்க்கிறதுக்காக அரண்மனைக்கு போனாரு. வணக்கம் மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒரு மந்திர பழத்தை பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கேன். மந்திர டிராகன் ஃப்ரூட். அந்த பழத்துல என்ன மந்திரம் இருக்கு? அந்த பழம் மனுஷனை இளமையாவும் பலசாலியாவும் மாத்திட்டு இருக்கு. இந்த விஷயத்த நான் எப்படி நம்புறது? இப்ப நீங்க என்ன பார்த்து கூட உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? உனக்கு என்ன ஒரு 20-22 வயசு இருக்கும். இல்ல மகாராஜா, எனக்கு 40 வயசு ஆகுது. நேத்து தான் எனக்கு 40 வயசு முடிஞ்சது. என் முகத்துல இருக்கிற சுருக்கம் எல்லாமே போயிடுச்சு மகாராஜா. இந்த மந்திர டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்டதுனால இந்த பலத்தோட உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். இந்த மந்திர டிராகன் ஃப்ரூட் என்னன்றத நான் வந்து பாக்குறேன். ராஜாவோட பக்கத்துல இருந்த வயசான சிப்பாயி அவர்கிட்ட வந்தாரு. ஜெகன் அந்த டிராகன் ஃப்ரூட்டை அந்த
அந்த வயசான சிப்பாய் கிட்ட கொடுத்தான். ஆனா இப்போ அந்த வயசான சிப்பாய் இன்னும் வயசானவரா மாறிட்டாரு. அவரோட எல்லா பலமும் கம்மி ஆயிடுச்சு. அவரோட தலையே தொங்கி போயிடுச்சு. அவரை பார்த்ததும் எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. துரோகி, என் மகளுக்குள்ளேயே வந்து என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறியா நீ? என்ன நீ கிழவனாக்கணும்னு பாக்குறியா? யாருங்க இவனை கூட்டிட்டு போய் கையும் காலும் கட்டி போட்டு உள்ள போட்டு வைங்க. மகாராஜா, மகாராஜா! ஜெகன் ராஜா கிட்ட புரிய வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா ராஜா அவர் பேச்சை கேட்கவே இல்ல. மாயாவோட ஃப்ரெண்ட் ஜெகனுக்கு நடந்த விஷயத்த மாயா கிட்ட சொன்னா. மாயா அழுதுகிட்டே அந்த டிராகன் ஃப்ரூட் செடி கிட்ட போனா. ஏ மாய செடியே, நீதான் எப்படியாவது என் புருஷனுக்கு உதவி பண்ணணும். அவர் மக்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் ராஜாவோட அரண்மனைக்கு போனாரு. ஆனா அவருக்கு ஏன் அப்படி நடந்துச்சு? மாயா, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஜெகனுக்கு என்னுடைய மந்திர பழத்தினுடைய சக்தி முழுசா தெரியல. என்னுடைய மந்திர பழம் நல்லவங்களுக்கு மட்டும்தான் பலத்தை கொடுக்கும். கெட்டவங்களுக்கு வயசானவங்களாகவும் பலவீனமாகவும் மாத்திரும். நீ கவலைப்படாத, அவன் சீக்கிரமா வந்துருவான். இது என்னுடைய வாக்கு. மாயா அவ கண்ணை தொடச்சுக்கிட்டா. மாய செடி சொன்னது போல அவன் புருஷன் வீட்டுக்கு வந்துருவான்னு நம்பி அவ வீட்டுக்கு போயிட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ராஜா அந்த காட்டுக்கு வந்தாரு. ராஜா வேட்டையை முடிச்சிட்டு வேகமா அந்த குதிரையில போய்கிட்டு இருந்தாரு. ராஜாவோட குதிரை ரொம்ப வேகமா போய்கிட்டு இருந்தது. ராஜா அந்த மாய டிராகன் ஃப்ரூட் செடியை கடந்து போய்கிட்டு இருக்கும்போது செடி ராஜாவை அது பக்கத்துல இழுத்துக்கிச்சு. ஆனா ராஜாவோட குதிரை நிக்காம அங்க இருந்து ஓடி போயிடுச்சு. ராஜா இப்போ அந்த செடிக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தாரு. ராஜா, ராஜா யாரு பேசுறான்னு திரும்பி பார்த்தாரு. ராஜா, நான் தான் மந்திர டிராகன் ஃப்ரூட் செடி பேசுறேன். நீ ஜெகனை கையும் காலும் கட்டி போட்டு வச்சிருக்கல்ல, ஆனா அவன் சொல்றது உண்மை. என்னுடைய பழம் மந்திர பழம்தான். நல்லவங்களுக்கு அந்த பழம் இளமையையும் பலத்தையும் தரும். கெட்டவங்களை அது கிழவனங்களாகவும் பலவீனமாகவும் மாத்திரும். நீ நல்ல மனுஷன், என் பழத்தை சாப்பிடு. உன்னுடைய எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். உன்னுடைய சரீரமும் பலமா மாறிடும். ராஜா ஒரு பழத்தை பறிச்சாரு. அவர் அந்த பழத்தை சாப்பிட்டாரு. உடனே அவர் உடம்பு இளமையா மாறிடுச்சு. அவர் முன்ன விட அழகாவும் சக்திசாலியாவும் மாறிட்டாரு. அட, இது உண்மையிலேயே மந்திர பழம்தான். ஜெகன் உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைச்சான். யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கல. எனக்கு புரிஞ்சு போச்சு. அவனை இப்பவே நான் விடுதலை பண்றேன். ஏ மந்திர செடியே, நீ எனக்கு செஞ்ச உதவிய நான் இந்த வாழ்நாள் முழுக்கவும் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி. ராஜா திரும்பவும் அவர் குதிரையில ஏறி அங்க இருந்து போயிட்டாரு. ராஜா அரண்மனைக்கு போனதும் ஜெகன் அங்க வர சொன்னாரு. ஜெகன், என்ன நீ மன்னிச்சிடு. எனக்கு நீ நல்லது செய்யணும்னு தான் அந்த டிராகன் ஃப்ரூட்டை இங்க கொண்டு வந்த. ஆனா நான் தான் உன்னை புரிஞ்சிக்கல. என்ன நீ மன்னிச்சுதான் ஆகணும். ராஜா சொன்ன உடனே ஒரு சிப்பாயி நிறைய தங்கமும் வைரமும் தட்டுல வச்சு கொண்டு வந்தான். இது என் சார்பா உனக்கு கொடுக்கிற ஒரு சின்ன பரிசு. ரொம்ப நன்றி மகாராஜா. அந்த எல்லா பரிசையும் வாங்கிக்கிட்டு ஜெகன் அவனோட வீட்டுக்கு வந்தான். நீங்க திரும்பி வந்துட்டீங்களா? மாயா அவனை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஜெகன் மாயா கிட்ட ராஜா கொடுத்த பரிசுகளை காமிச்சான். ஜெகனோட வாழ்க்கையே மாறிடுச்சு. ஏழை மரம்